أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தில் ஆரம்பமாக உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை முன் வச்சு கொள்வதற்கான அவகாசம் கிடைக்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையிலே அதற்கான அந்த தயார்படுத்தல்கள் செய்வதற்கான போதுமான அவகாசம் அமையல. ஆனாலும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோட நான் இந்த சந்தர்ப்பத்தில் பரிமாறிக்கொள்கின்றேன். ஷேக் மம்ஷாத் ஆரம்பத்தில் இந்த அனர்த்தம் தொடர்பான அடிப்படையான தகவல்களை அவங்களோட பரிமாறிக்கொண்டார். உண்மையிலே நாங்கள் அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு சோஷியல் மீடியா உங்களுக்கு அதாவது சில சமயங்கள் எங்களோட மூலையில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இருக்குதோ கெப்பாசிட்டியை விட கூட டேட்டாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு இப்போ தகவல்கள் வெடிச்சு அந்த அந்த இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விட அதிகமாக எங்களுக்கு தகவல்கள் சேருகின்றன. அதனால் தகவல்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை, குறைபாடும் இல்லை. சில வேளை என்ன விடவும் நீங்கள் அதில் நிறைய அப்டேட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹை, அப்போ அந்த விஷயங்களோட நான் நேரடியாக எங்களோட தலைப்புக்குள்ளால வரேன். நான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை இன்றைய நாளில் உங்களோட பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகிறேன். ஒன்று, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்ற இந்த கருத்து தொடர்பாக, அதாவது அப்படி என்று சொன்னால் என்ன, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்றதனூடாக நாங்கள் என்ன நாடுகின்றோம், இது சம்பந்தமாக உண்மையிலே ஒரு பௌதீக விஞ்ஞான ரீதியான விளக்கம் அல்ல, மாற்றமாக ஆன்மீக ரீதியாக நாங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் இதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை முதலாவது உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். ரெண்டாவது, இது போன்ற ஒரு அனர்த்த சூழல் என்று சொல்வது எங்களுக்கு என்ன மெசேஜை சொல்கிறது, எங்களுக்கு முன்னால என்ன கடமைய அது தருகிறது என்று சொல்ற அந்த விடயத்தை ரெண்டாவது உங்களோட பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். இந்த ரெண்டு பரப்புக்கள்ல நின்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய எங்களுடைய இந்த பாடம் அமைய இருக்கின்றது. இதுல முதலாவது இப்படி ஒரு கேள்வி, நான் அந்த ஆரம்பத்திலே கேட்டது போல, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்வதனுடைய இஸ்லாத்தினுடைய பார்வை அல்லது ஆன்மீக வடிவம் என்று சொல்லி நாங்க பேசுகின்ற நேரத்தில் அதை எப்படி நாங்க டிஃபைன் பண்ணலாம், அதுக்குரிய இயற்கை அனர்த்தம் என்று சொல்றதனுடைய இஸ்லாமிய டெபினிஷன் என்ன என்று சொல்றத நாங்க அத ஒரே வார்த்தையில சொன்னால் எப்படி சொல்லலும், அந்த விஷயத்தை நாங்க அந்த சப்ஜெக்டை ஸ்பெசிபிக்கா எடுத்து பார்க்கிற நேரத்தில் நாங்க இது சம்பந்தமாக பேசிய இஸ்லாமிய அறிஞர்கள், இது சம்பந்தமாக எழுதிய ஆய்வுகள், இதுகள் எல்லாத்துக்குள்ளாலையும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ஒரு பெரிய வாத பிரதிவாதம் ஒன்று இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்றது அது எங்களுக்கு ஒரு சோதனையா தண்டனையா என்று சொல்ற விஷயம். அதாவது இது நாங்க செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ்வினுடைய கோப பார்வை எங்கள் மீது விழுகின்றது, அதனால் நிகழுகின்ற ஒரு ஒரு விளைவுதான் இது என்று சொல்கின்ற ஒரு தர்க்கம் இதுக்கு பின்னால இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு தர்க்கம் தான் இது அப்படி அல்ல, இது அல்லாஹு தாலா அல்லாஹ்வினுடைய ஒரு செயல் தான் இது,
அல்லாஹ்வை திட்டமிட்டு செய்கின்ற ஒரு செயல்தான். ஆனால் அது உண்மையிலே எங்களுக்கான ஒரு சோதனையை அல்லாம அது ஒரு தண்டனை அல்ல என்று சொல்கின்ற இன்னொரு தர்க்கம். இந்த ரெண்டு வகையான தர்க்கத்தையும் நாங்க மொத்தமாக எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அதை சமநிலையாக நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளையிலும், அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள சமநிலையான புரிதல் என்னவாக இருக்கும் என்று சொல்கின்ற அந்த கருத்து தொடர்பாகத்தான் நான் உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகின்றேன். அந்த வகையில இதுல முதலாவது நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னென்றால், நான் இதுல அந்த என்னுடைய தேடல்ல கிடைச்ச சாராம்சத்தை நான் ஆரம்பமாகவே உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த சாராம்சத்துக்குரிய நியாயங்கள் என்னன்றதை தான் நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது இத மொத்தமாக நாங்க அலசி பார்க்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் என்னென்றால், அல்லாஹு தஆலா மனிதனுடைய இந்த வாழ்க்கையில உலகத்திலேயே அவனால விடப்படுகின்ற தவறுகள், அவனால செய்யப்படுகின்ற பாவங்கள், இவற்றுக்கு தண்டனைகளை உலகத்திலேயே கொடுக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி போய் பார்த்தால் அப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது தான். அதை நாங்க முழுமையாக மறுதளிக்க இயலுமாண்டா அப்படி மறுதளிக்க இயலாம். ஏன்னா எங்களுடைய பாவங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒன்று அதுக்கு இருக்குமா? என்னுடைய பாவத்துக்கு என்ற ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒன்று இருக்கிறது. ஒரு எதிர்மறையான தாக்கம் கண்டிப்பாக இருக்கிறது பாவங்களை பொறுத்தவரையில். அதே மாதிரி நாங்க வரலாற்றில் எங்களுக்கு முன்னைய சமூகங்களுடைய வரலாற்றை போய் பார்க்கின்ற நேரத்தில் அந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டதனுடைய பின்புலத்தில் அவர்களுடைய தவறுகளும் பாவங்களும் இருந்திருக்கின்றன என்று சொல்வதும் குர்ஆன்ல நாங்க தெளிவாக காணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நாங்க மறுப்பதற்கில்லை. அப்ப இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுகிறதாண்டா காணப்படுகிறது தான். இப்ப இங்க வரக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த இயற்கை அழிவுகள் என்று நாங்க சொல்ற அது வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், அல்லது பூமி அதிர்வுகளாக இருக்கலாம், அல்லது நிலச்சரிவுகளாக இருக்கலாம், அல்லது இந்த நாங்க சொல்ற இந்த எரிமலை வெடிப்புகளாக இருக்கலாம், சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகளாக இருக்கலாம். இந்த இயற்கை அனர்த்தங்கள் அழிவுகளை பொறுத்தவரையில இவை ஏற்படுத்தப்படுவதற்கான காரணம் தண்டனையா இல்லையா என்று சொல்றதுதான் இங்கிருக்கின்ற முக்கியமான கொஸ்டின். அப்ப அந்த கொஸ்டினை நாங்க போய் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை உண்மையிலே எதற்காக தருகின்றான் என்று சொன்னால், அது எங்களை சோதிப்பதற்காகத்தான் தருகின்றானே ஒழிய தண்டனையாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான் என்று சொல்வதற்கான ஆதாரங்களை நாங்க காண்பதற்கில்லை. பல சமயங்களை நாங்க இந்த இயற்கை அனர்த்தங்களையும் தண்டனையையும் கனெக்ட் பண்றதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. ஏன் என்று சொன்னா, வரலாற்றுல முன்னைய சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை போய் பார்க்கிற நேரத்தில் எல்லா சமூகங்களும் அழிக்கப்பட்டது எப்படி? இந்த இயற்கையான நிகழ்வுகளூடாகத்தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நிகழ்வுகளை பார்க்கிற நேரத்தில் நாங்க அவற்றுக்கு கிடைச்சது தண்டனை தான். அவங்க அது ஒன்று அவர்களுடைய இறை நிராகரிப்பு காரணமாக இருக்கும், அல்லது அவர்கள் செய்த பாவங்கள் காரணமாக இருக்கும். இப்படி ஏதோ பல காரணங்களால அவர்கள் தண்டிக்கப்பட்டது. வடிவங்கள் என்ன? ஒன்று அவர்களுக்கு இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பாருங்க, சூரத்து அன்கபூத்ல வருகிறது. இப்படி வருகிறது, ஃபகுல்லன் அஹத்னா பிதன்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா. ஒவ்வொரு சமூகத்தையும் நாங்க அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறோம். அதுல சிலருக்கு நாங்க கல்மழை பொழிந்திருக்கின்றோம் சொல்லி அவங்க மீது கல்மழை பொழியப்பட்டிருக்கிறது. வமின்ஹும் மன் அஹத்னாஹு ஸைஹா. சிலருக்கு ஒரு பெரும் சத்தம், அந்த சத்தத்தை கொடுத்து அவங்கள நாங்க அழித்திருக்கின்றோம் என்று சொல்லி. வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த். சிலரை பூமி விழுங்கி கொண்டது. அப்படி என்றா இப்ப அந்த நிலச்சரிவுகள் மாதிரி
அதுதானே உண்மையில பிராக்டிகலா நாங்க பார்த்தோம். எத்தனையோ வீடுகள் முழுமையாகவே புதைந்து போனதானே. அப்ப அது அந்த மாதிரி அந்த நாங்க சிலர் அழித்திருக்கின்றோம் எடுக்கிறான் சார். வமின்ஹும் மன் அக்ரக்னா, சிலர நீர்ல மூழ்கடித்து நாங்க அந்த சமூகங்கள் அழித்தோம் என்று சொல்லி வருகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு உதாரணமும் நாங்க எங்கட இந்த நிகழ்வுகள்ல காணக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இப்படி சொல்ற நேரத்துல நாங்க கண்டிப்பாக இந்த இயற்கை அனர்த்தங்களை அந்த தண்டனையோடு தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த ஒவ்வொரு இயற்கை அனர்த்தமும் தண்டனை தான் என்று சொல்லித்தான் நாங்க புரிஞ்சு கொள்ள முற்படுவோம். உண்மையில அப்படி புரியறதுக்கு இப்படியான இந்த சூழல் அல்லது இந்த வசனங்கள் ஒரு நியாயமாக இருக்கிறது அவங்களுக்கு விளந்தானே. அப்படி புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு இடம்பாடு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே நாங்க இத கொஞ்சம் ஆழ்ந்து நோக்குகின்ற நேரத்தில் உண்மையிலே அப்படி அல்ல. இது ஒரு சோதனை தான். ஏனென்றா அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விதி, இந்த மனித வாழ்வே சோதனையாகத்தான் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான். அது உண்மையில எந்த அளவுக்கு அது சோதனை என்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது, அது எங்கட நம்பிக்கை. ஏனென்றா அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹு தஆலா படைத்தமையே எதற்காக? உங்களை சோதிக்கிறதுக்கு தான். அப்ப இந்த முழு வாழ்வும் ஒரு சோதனை என்ற வடிவத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய நாங்க இந்த உலகத்துக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு உல்லாசமான சுற்றுலா வரல. உண்மையிலே நாங்க அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போறதற்கு வந்த ஒரு வாழ்வு இது என்று சொல்றதுவா இஸ்லாத்தினுடைய பார்வை? இந்த வாழ்வு சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய பார்வை இல்ல. இந்த வாழ்வு சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய பார்வை இது ஒரு சோதனை. அப்ப இந்த வாழ்வு எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். எதற்காக? நாங்க இன்னொரு நிரந்தரமான வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த வாழ்க்கைக்கு நாங்க தகுதியா இல்லையா என்று சொல்றத எங்களை அதற்கு பரீட்சிப்பதற்கான ஒரு காலம் தான் இந்த உலக வாழ்க்கை. இது நாங்க என்ஜாய் பண்ணி முடிப்பதற்கான ஒரு காலம் ஒன்று அல்ல என்று சொல்வதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக சொன்ன ஒரு விஷயம் தான் அது விளந்தான். அப்ப அந்த வகையில இந்த உலகத்துல மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அது சோதனையாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் சொல்கிறது வபலவுனாஹும் பில்கைரி வஷ்ஷர், அதாவது உங்களை நாங்க நல்ல விஷயங்களை கொண்டும் சோதிப்போம், தீய விஷயங்களை கொண்டும் சோதிப்போம். எனவே எங்கட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும் அது சோதனை தான், தீயது நடந்தாலும் சோதனை தான், எல்லாமே சோதனை தான். சோதனைகளோட வடிவத்தை பத்தி குர்ஆன் சொல்கின்ற நேரத்திலே வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், உங்களை கொஞ்சம் பயம், வல்ஜூ பசி, வனக்ஸிம் மினல் அம்வால் உங்களோட செல்வத்தில் ஒரு குறைவு ஏற்படுதல், வல் அன்ஃபுஸ் உயிர் சேதங்கள் ஏற்படுதல், வஸ்ஸமராத். சமராத் என்று சொன்னா நேரடியான கருத்து உண்மையிலே இந்த விளைச்சல்கள், அதாவது ஃப்ரூட்ஸ் பழங்கள் என்று சொல்றது. ஆனால் இந்த ஃப்ரூட் என்ற சொல்ல நீங்க ஜெனரலா பார்த்தா ஃப்ரூட் என்ற சொல் இந்த பழங்கள் என்ற சொல்றதை தாண்டி எங்களோட எல்லா முயற்சிகளோட விளைவை குறிக்கின்ற ஒரு சொல் தான் அது. அரபுலையும் அப்படியே தான் பயன்படுத்தப்படுறது. சமரா என்று சொன்னா எங்களோட எல்லா முயற்சிகளுடையும் விளைவு. இப்ப ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் ஒரு 50 வருடம் வாழ்ந்தான் என்று வைத்து அந்த 50 வருடத்தினுடைய அவனுடைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய விளைவு, அவன் எல்லா முயற்சியினுடைய விளைவு, அந்த விளைவு இல்லாமல் போதல் அல்லது அதுல குறைவு ஏற்படுதல் என்று சொல்வதும் சோதனை தான். இப்ப இன்றைக்கு அந்த இலங்கையில நடந்த அந்த இந்த அனர்த்தத்தில் நீங்க போய் பாருங்கன்னா, குறிப்பாக இந்த மத்திய மாகாணத்தில் நடந்த வந்த வெள்ளம், கம்பல, இந்த கெலியோ, இந்த பக்கங்கள்ல வந்த வெள்ளம், அது இப்ப இருக்கின்றவர்கள் இது போன்ற ஒரு வெள்ளத்தை இதுக்கு முந்தி பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெள்ளம் அது.
அப்ப அதுல நிறைய பேர் சொல்றேன் என்றால் அவங்க 50 வருட 60 வருட உழைப்பு முழுமையாக நீர்ல போயிட்டு ஜீரோ என்ற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்றது. இதே மாதிரி ஒரு மனுஷனுடைய அவனுடைய அறிவு தேடலாக இருக்கேலும் மத்த முயற்சிகளாக இருக்கேலும் அவன் சம்பாதித்து வைத்த உறவுகளாக இருக்கேலும் தொடர்புகளாக இருக்கேலும் இப்படி பல விஷயங்கள் அழிந்து இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் அல்லது குறைந்து விடுகின்ற ஒரு சூழல், இப்படியான சோதனை வரலாமாண்டா? தாராளமாக வரலாம். இப்ப இலங்கையில 2019 நடந்த அந்த அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு, அந்த நிகழ்வு எத்தனையோ எங்கட பல வருட உழைப்ப ஜீரோவாக்கி விட்டது தானே. எத்தனையோ தாவா முயற்சிகளை மொத்தமாக திரும்ப ஜீரோக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதானே. அதெல்லாம் அந்த சமராத் எங்கட உழைப்பினுடைய விளைவுகள், சம்பாதிப்புகள், அது அவ்வளோத்தையுமே இல்லாமக்கின ஒரு விஷயம் நடக்க முடியும். அப்ப இதுவெல்லாமே வந்து உண்மையிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் என்று சொல்றது. அப்ப சோதனை என்று சொல்றதனுடைய வடிவங்களையும் குர்ஆன் இப்படி பன்முகப்பட்டதாக சொல்லியிருக்கிறது. அப்ப அடிப்படையில சோதனை என்று சொல்றது தான் இந்த வாழ்வு. அதனுடைய வடிவங்கள் பன்முகப்பட்டதாக இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், தீயதாகவும் அது காணப்படும். அது வந்து பயமாக, பசியாக, அழிவுகளாக, இப்படி பல வடிவங்கள் அது வர முடியும். அப்ப இந்த நிகழ்வும் வந்து உண்மையிலே ஒரு சோதனை தானே ஒழிய இது ஒரு தண்டனை அல்ல. இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அந்த தண்டனை அல்ல, சோதனை தான் என்று சொல்லி நாங்க சொல்ற நேரத்தில் அதை எப்படி உண்மையிலே நாங்க நிறுவேலும். இப்ப இங்க ஒரு விஷயத்தை நாங்க முக்கியமா காணலாம். என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ சம்பந்தமாக இமாம் நசாயி பதிவு செஞ்சிருக்கிற ஒரு ஹதீஸ்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாரு, நான் 3 விஷயங்கள் அல்லாஹு தாலாவிடத்துல கேட்டேன். அதுல 2 அல்லாஹு தாலா அங்கீகரித்தான், 1 அங்கீகரிக்கல. அந்த அங்கீகரித்த விஷயத்துல முதலாவது என்ன என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது இப்படி சொல்லுவார், அல்லா யுஹ்லிகனா பிமா அஹ்லக பிஹி அல் உமம கப்லனா. அதாவது எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டது போல் இந்த சமூகம் அழிக்கப்படக்கூடாது என்று நான் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டேன். அதற்கு அல்லாஹு தாலா எனக்கு அதை எனக்கு தந்தான். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது என்னென்றால், இந்த ஹதீஸையும் அந்த முன்னைய சமூகங்கள் அளிக்கப்பட்ட வரலாற்றையும் நாங்க இணைத்து பார்க்கிற நேரத்தில் ஒரு விஷயம் புரிகிறது என்னென்றால், அந்த ஒரு சமூகமாக இந்த இயற்கை அனர்த்தங்களின் ஊடாக அழிக்கப்படுதல் என்று சொல்வது அது இந்த சமூகத்துக்குரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. உண்மையில் அது முன்னைய சமூகங்களுக்குரிய ஒரு முறைமை தான். அது இந்த சமூகத்துக்கு அப்படியான ஒரு அழிவு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னா, அப்படியான ஒரு அழிவு வழங்கப்பட்டதை நாங்க வரலாற்றில் எங்கேயுமே காண்றதற்கு இல்லை. அப்ப அதுல நாங்க விளங்குறோம் என்றால், இந்த அழிவு என்று சொல்றது, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்றது, அது எங்களுக்கு சோதனை தானே ஒழிய அது ஒரு தண்டனை அல்ல. முன்னைய சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையின் வடிவம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படுகிறதா என்றால், இந்த சமூகத்துக்கு அந்த வடிவத்தை பிரயோகிக்கிறது இல்ல, தண்டனையாக பிரயோகிக்கிறது இல்ல என்று சொல்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு வாக்குறுதி. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்ட துஆ. அப்ப அந்த வகையில் அப்படி ஒரு வடிவம் அதுல கண்டிப்பாக வரமாட்டாது. அதுலயும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முன்னைய சமூகங்களுக்கு இந்த அழிவு, இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஊடாக இந்த அழிவு வந்தமை என்று சொல்றதும் எப்படி வந்தது? ஒரு முழு சமூகமுமே இறை நிராகரிப்புலையும் பாவங்களையும் மனமுரண்டாக ஈடுபட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த அழிவு வந்திருக்கின்றது. அப்படியான ஒரு அழிவை நாங்க எங்கட சமூகத்துல பார்க்கலுமா? அப்படி பார்க்கல. இப்ப உதாரணத்துக்கு இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, சூரத் இஸ்ரால வரக்கூடிய வசனம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான்,
وَإِذَا أَرَدْنَا أَن نُهْلِكَ قَرْيَةً ஒரு கிராமத்தை அல்லது ஒரு நகரத்தை நாங்க அழிக்க நாடினா அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கவுல். ஒரு 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 நகரத்தை நாங்க அழிக்கவும் நாடினா அந்த சமூகத்தில் உள்ள வசதியான செல்வாக்கு மிக்க பெரியவர்கள் இருக்கிறார்களே, அந்த சமூகத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவங்களை நாங்க மாத்துவோம் எப்படி? அதாவது அந்த சமூகத்தில் தீங்கு செய்கின்றவர்களாக பாவம் செய்கிறார்களாக நாங்க அவங்கள மாத்துவோம். அப்படி மாத்தினதற்கு பிறகுதான் அவர்கள் மீது தண்டனை இறங்குவதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக மாறுவார்கள். அதற்கு பிறகு தத்மீரா, அந்த சமூகத்தை முழுமையாக அழித்து போடுவோம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப ஒரு சமூகத்துடைய அழிவு என்று சொல்வது அந்த சமூகம் முழுமையாக தீமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அந்த சமூகம் இருக்கின்ற நேரத்தில் தான், முழுமையாக பாவம் செய்கின்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற நேரத்தில் தான், பாவத்தால் வழிநடாத்தப்படுகின்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற நேரத்தில் தான் நாங்க அங்க இந்த அழிவு வருகிறது. அப்படியான ஒரு சூழலா இப்ப நடக்கின்ற இந்த இயற்கை அனர்த்தங்களின் போது இருக்கின்றது என்றா இல்லை? அப்படியான ஒரு சூழல் ஒன்று இல்லை. இப்ப நாங்க இந்த நடந்த இந்த பாதிப்பு நடந்த ஒவ்வொரு பிரதேசத்தையும் போய் பாருங்க. அதுல நாங்க மிச்ச நெருக்கமா தெரிந்த மனிதர்கள் இருப்பார்கள். இப்ப பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு நிறைய பேர் நல்ல நெருக்கமாக தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தெரிந்தானே. அடுத்து அல்ல அந்த குறிப்பிட்ட அந்த ஊர்கள் சொல்லி மொத்தமா எடுத்து பார்த்தாலும் இப்படி, அதாவது மோசமாக இறை நிராகரிப்பிலையும் பாவத்திலையும் ஈடுபடுகின்ற அப்படியான சமூகமா? அப்படியான சமூகம் அல்ல உண்மையில். அப்ப கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அங்க முழு சமூகத்தை அழித்த வரலாறு என்று சொல்றது அந்த சமூகம் முழுமையாக தீமையில் இருக்கின்ற நேரத்தில் தான். இப்படியான சமூகங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நாளும் அப்ளை ஆக மாட்டாது. அப்ப அந்த வகையில அந்த அடிப்படையில் நாங்க பார்க்கிற நேரத்திலேயும் இது நாங்க ஒரு தண்டனை என்று சொல்லி பார்ப்பதற்கு இல்லை. அதையும் தாண்டி குர்ஆன்ல இன்னொரு விஷயம் ஒன்று வருகிறது என்னண்டா, நாங்க செய்கின்ற பாவங்கள் எல்லாத்தையும் வச்சு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல தண்டனை தந்து கொண்டே இருப்பானா? அல்லாஹ்வே சொல்றேன்னாண்டா, நீங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் தண்டனை தாரது தான் இந்த உலகத்துல விதி என்று இருந்தா இந்த உலகத்துல ஒரு கால்நடை கூட மிஞ்சாது என்று சொல்லி நாங்க அவ்வளவு செய்யறோம் பாவம் என்று சொல்றதுதான். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, சூரத்து ஃபாத்திர்ல வருகிறது. வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு, மனிதர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு அல்லாஹு தஆலா அவங்கள குற்றம் பிடிக்கிறதுக்கு நினைச்சால் மா தரக அலா ظهرها மின் தாப்பா, இந்த பூமியில ஒரு அதாவது தாப்பா என்று சொல்ற நேரத்தில் அது எல்லாத்தையுமே குறிக்கும், நடந்து போகின்ற எல்லாவற்றையுமே குறிக்கும். அப்படி நடந்து போற எதுவும் இருக்க மாட்டாது, எல்லாமே அழிந்து போக வேண்டியிருக்கும். அப்ப அதுல இருந்து நாங்க விளங்குறோம் என்னென்றால், எங்களுடைய பாவங்களுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் ஒன்று இருக்கிறது. அது மிக பெரும்பாலும் எங்களுக்கு உண்மையிலே எங்களுடைய நிஅமத்துகள் இல்லாமல் போகின்ற, அதுல பாதிப்புகள் வருகின்ற இப்படியான விஷயங்கள் தான் உண்மையிலே அதனுடைய எதிர்த்தாக்கங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இது போன்ற மொத்தமான அழிவுகள் என்று சொல்வது அது பாவங்களினுடைய விளைவு என்று சொல்வதற்கல்ல உண்மையில். அப்ப நாங்க அப்படியான அழிவுகள்ல போய்த்து அது பாவங்களுடைய விளைவாக நாங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து அந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே அங்க குற்றப்படுத்துகின்றோம். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய செயலுக்கும் கூட நாங்க ஒரு முடிவு சொல்றோம். அல்லாஹ் இந்த இடத்துல இவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நாங்க எப்படி தீர்மானிக்கிறது? அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு தண்டனை தான் கொடுத்தான் என்று சொல்றதை நாங்க எப்படி தீர்மானிக்கிறோம்? அப்ப அது உண்மையிலே நாங்க எங்கட சக்தியை மீறி நாங்க செய்கின்ற ஒரு செயல் உண்மையிலே அது அப்படி நாங்க தீர்மானிக்கலாம். அப்ப அது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னண்டா, இப்ப
குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்ப நிறைய ஷஹீதுகள் சம்பந்தமாக ஹதீஸ்கள் நிறைய வருகிறது. என்னென்ன நிகழ்வுகளால பாதிக்கப்படுகின்றவர்கள் ஷஹீதாக கருதப்படுகின்றார்கள் என்று சொல்லி. இப்ப இந்த ஹதீஸ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹுஹதாஉ ஹம்ஸ, ஷஹீதுகள் 5 வகைப்படுவார்கள். என்ன அந்த 5 வகை? முதலாவது சொன்னார்கள் அல் மத்ஊன். மத்ஊன் என்று சொன்னால் இந்த தொற்று நோய்களால் இறக்கின்றவர், அவர் ஷஹீதாக கருதப்படுவார். இரண்டாவது அல் மபுத்தூன். மபுத்தூன் என்று சொல்றது இந்த உடம்பினுடைய உட்பகுதி, உடம்பினுடைய புற உடம்பு அல்ல, உடம்பினுடைய உட்பகுதி. உடம்பினுடைய உட்பகுதியில் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு நோயினால் இறக்கின்றவர்கள், அவர்கள் அல் மபுத்தூன். அவர்களும் கூட ஷஹீதுகளாக கருதப்படுவார். இப்ப நாங்க இந்த ஹார்ட்டோ கிட்னியோ இப்படி அல்ல இந்த மாதிரி உடம்பினுடைய உட்பகுதியில ஏற்படக்கூடிய பெரிய நோய்களினால மௌத்தா போகின்றவர்கள், அவர்களும் ஷஹீதுகளாக கருதப்படுவார்கள். அடுத்து சொல்ற வல் கரீக், நீரில் மூழ்கி மரணிப்பவர். அடுத்து வசாஹிபுல் ஹதும், இடிபாடுகள்ல சிக்கி மரணிப்பவர். வஷஹீத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கின்றவர். அப்ப அது தவாவாக இருக்கலாம் அல்லது யுத்தமாக இருக்கலாம், அப்படியான விஷயங்கள்ல மரணிப்பவர். அப்ப இது ஒரு ஹதீஸ்ல இந்த இடத்துல 5 பேர் அடையாளப்படுது. இன்னும் நிறைய தனித்தனியான ஹதீஸ்கள் இருக்கின்றன, பல விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறது. இது எல்லாது இன்னும் பல உதாரணங்களை குறிப்பிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்ப இதுல விளங்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்ப இதுல ஒவ்வொன்றையும் பாருங்க, இந்த ஷஹீதுகள் என்று சொல்றது இப்ப நாங்க கண்ட இந்த அனர்த்தத்துல உள்ள பல விஷயம் இருக்கிறது. நீரில் மூழ்கி மரணித்தல் என்று சொல்றது, அதே மாதிரி இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி மரணித்தவர்கள் என்று சொல்றது, இதுக்குள்ளால நாங்க நிறைய காண்ற நிதர்சனமான உதாரணங்கள். இப்ப இந்த ஷஹீத் என்று சொல்றதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்ற நேரத்தில் இமாம்கள் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லுவார்கள். ஏன் ஷஹீதுக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து? ஷஹீத் என்று சொல்ற நேரத்தில் சொர்க்கத்துல எந்த தடையும் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்கள். அதே மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சுவர்க்கத்தில் மிக உயர்ந்த சுவர்க்கம் அவர்களுக்குரியது என்று சொல்ற இந்த மாதிரி நிறைய ஷஹீதுகளுக்குரிய பேர் சம்பந்தமாக ஹதீஸ்கள் வருது. ஏன் அவ்வளவு ஒரு சிறப்பு அவங்களுக்கு? என்ன காரணம்? 2 காரணங்கள் இமாம்கள் சொல்வார்கள். ஒன்று, ஷஹீத் என்று சொல்றவர் உண்மையிலே அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார், இன்னும் எத்தனையோ பேருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த தியாகத்துக்காகத்தான் அந்த பேர். அது முதலாவது. 2வது சொல்லுவார்கள் என்னண்டா, இப்ப ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு அப்பால் பட்டு அவனால செய்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி இருக்கின்ற நேரத்தில் அவனுடைய உயிர் போகிறது. நான் எடுக்க வேண்டிய எல்லா பிரிகாஷன் நான் எடுத்துத்தான் இருக்கிறேன், ஆனாலும் எந்த சக்திக்கு அப்பால் பட்டு என்னோட உயிர் போகிறது என்று சொல்லி இருந்தால் அதுவும் அவனும் அதன் காரணமாகவும் அவன் ஷஹீத், அந்த ஷஹீதுக்குரிய அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தலுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்வார்கள். என்னடா அவனுடைய சக்திக்கு அப்பால் பட்டு நடக்கிற விஷயம், அவன் என்ன செய்ய முடியும்? அப்ப தியாகம் என்று சொல்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அவன் ஹெல்ப்லெஸ், அதுக்கு மேல் அவனால செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் அவனுடைய உயிர் போகிறது என்று சொன்னால் அவனுக்கும் அந்த அந்தஸ்து இருக்கிறது. இன்றைக்கு நடந்த எங்கட இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த மிக முக்கியமாக இந்த 2வது காரணம் தான். யாருக்கு என்ன செய்யலும்? இப்ப ரம்புக்கல்ல நடந்த அந்த நிலச்சரிவு இரவு 1 மணிக்கு தானே நடந்திருக்கிறது. அப்ப யாரு எதிர்பார்த்திருப்பார்கள்? அவ்வளவு பேரும் ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருப்பார்கள். என்ன கடுமையான மழை, அப்ப அந்த விழித்திருந்தும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, பாவக்காட்டு இப்படி 1000 பிரச்சனைகளோடு தான் இருந்திருப்பா. அப்ப நிச்சயமா ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. அவங்களால என்ன செய்திருக்க முடியும்? ஒன்றும் இல்லை. அப்ப அவங்கள நாங்க ஷஹீத் என்று சொல்ற அந்த ஸ்தானத்துல தாராளமாக வைக்க முடியுமானவர்கள், அப்படித்தானே? அப்ப இந்த வகையான நிகழ்வுகளால் பாதிக்கப்படுகின்றவர்களுடைய அந்தஸ்து இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஷஹீத் என்று சொல்லி இருந்தால்
அந்த அந்த குறிப்பிட்ட நிகழ்வை நாங்க எப்படி தண்டனை என்று சொல்வது? அப்ப அது முரண்பாடு தானே. தண்டனை என்று சொல்றதற்கான இடம்பாடு அங்க இல்ல. இப்படி நாங்க நிறைய விஷயத்தை பார்க்கல. உண்மையிலே இதை தண்டனை என்று சொல்கின்ற ஒரு இடத்துக்கு நாங்க கொண்டு போகிறதுக்கு ஏல உண்மையிலே. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, என்னண்டா நாங்க இஸ்லாமிய வரலாற்றுல இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்ந்தனவா என்றால் அதுல ஒரு ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்ததாக. அந்த ஹதீஸ் உண்மையிலே பலவீனமானது. ஒரு பூமி அதிர்வு ஒன்று நடந்ததாக, மதீனாவுல ஒரு பூமி அதிர்வு நடந்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் தஈஃப். அது அப்படி அதை விடுவோமே நாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல 2 நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது ஹிஜ்ரி 13ல பலஸ்தீன்ல நடந்த ஒரு பூமி அதிர்வு. பலஸ்தீன்ல நடந்த பூமி அதிர்வு, அந்த பூமி அதிர்வோட விளைவுகள், அதனால வந்த அந்த தொடர் சிக்கல்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நீடித்தன. அதை தொடர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் பரவியது. அந்த தொற்று நோயால அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் போன்ற, முஆத் இப்னு ஜபல் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் மௌத்தா போனார்கள். அப்ப அது அந்த பூமி அதிர்வினுடைய தொடராக வந்த ஒரு நிகழ்வு தான் அது. தொற்று நோய் கூட ஒரு இயற்கை அனர்த்தம் தானே. அப்ப அந்த பூமி அதிர்வு நடந்து அதோட விளைவாக வந்த ஒரு விஷயம் தான். அப்ப முக்கியமான சஹாபாக்களே அதுல மௌத்தா போனார்கள். அப்ப அது என்ன? அப்ப அந்த சமூகத்துல நடந்த அந்த பூமி அதிர்வை நாங்க தண்டனை என்று சொல்லி எங்களுக்கு வியாக்கியானப்படுத்தேலுமா? படுத்தேல் உண்மையில். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அந்த நிகழ்வுக்கு பிறகு மதீனாவுல பூமி அதிர்வு ஒன்று நடந்தது. மதீனாவுல நடந்த பூமி அதிர்வின் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலே ஒரு பதற்ற நிலைமைக்கு போனார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நாங்க இதுல இருந்து படிப்பின பெறணும், எல்லாரும் நாங்க எங்கட பாவங்களை நாங்க களையணும், துஆ செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்வை நோக்கி நாங்க மீளணும் என்று சொல்றதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இது. அப்ப அந்த எச்சரிக்கையை நாங்க கடைபிடிக்கணும். நீங்க யாரும் அந்த விஷயத்தில் இதுக்கு பிறகு சீரியஸாக இல்லாட்டி உங்களோட இங்க நான் வாழ்றத பத்தி நான் யோசிக்கணும். நான் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய்த்து வாழ்றது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப அங்க அப்ப அந்த சமூகத்திலையும் அப்ப ஒரு பூமி அதிர்வு நடந்தது. இப்ப மதீனா சமூகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்த மதீனா சமூகம், நாங்க சொல்லுவோம் ஒப்பீட்டு ரீதியில அடுத்து தோன்றின எல்லா பரம்பரைகளை விடவும் சிறந்த சமூகம் தானே அது. அந்த முதல் பரம்பரை தானே அது ரசூலுல்லாஹ்வினுடைய. அப்ப அந்த சமூகம் பாவம் செய்த சமூகமா, அதற்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்த நிகழ்வாது என்று பார்த்தா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப இது போன்று நாங்க நிறைய விஷயங்களை பார்க்கலும். இதை நாங்க ஒரு தண்டனையாக சித்தரித்தல் என்று சொல்றதை தாண்டி இது உண்மையிலே ஒரு சோதனை, எங்களை சோதிக்கிறதற்கான ஒரு விஷயம் என்று சொல்றதை தான் நாங்க புரிஞ்சுக்கணும். அப்ப முன்னைய சமூகங்கள்ல நிகழ்ந்த விஷயம் அது அந்த சமூகத்துக்குரியது தான். அது எங்கட சமூகத்துக்கு அப்ளை பண்ணுவதற்குரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அப்ப நாங்க என்னென்றால் இது முழுமையாக பாவம் செய்கின்ற ஒரு சூழல்ல அல்லாஹு தஆலா தண்டனை வழங்குதல் என்று சொல்றதுதான் முன்னைய சமூகங்கள்ல நடைபெற்றிருக்கிறது. எங்கட சமூகத்துல இந்த உம்மத்தை பொறுத்தவரையில அப்படியான ஒரு சூழல் இல்லை. அப்படியான தண்டனையையும் கூட அல்லாஹு தஆலா வழங்குவதில்லை என்று சொல்றதைத்தான் நாங்க காண்றதுக்கு முடியும். அப்ப அந்த வகையில் இதை நாங்க ஒரு தண்டனையாக புரிந்து கொள்ளுதல் என்று சொல்றது முதலாவது தவறான ஒரு விஷயம். அடுத்து இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா வழங்குறதற்கு இன்னொரு விஷயத்தை நான் குறித்து காட்டணும்னு நினைக்கிறேன். என்னடா, இப்படியான இந்த இயற்கை அனர்த்தங்கள் உண்மையிலே இது அல்லாஹ் தாரது தானே. இப்ப ஏனென்றா குர்ஆன்ல இந்த இயற்கை அனர்த்தங்களை பத்தி சொல்ற நேரத்துல, சோதனைகளை பத்தி சொல்ற நேரத்துல எல்லாமே நான் செய்கின்றேன் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்றான்.
ஃபகுல்லன் அகத்னா பிதன்பிஹி என்று சொல்றதுல ஒவ்வொரு சமூகத்தையும் அவங்களுடைய பாவத்துக்கு ஏற்ப அவங்களை நாங்க குற்றவாளியாக்கி இருக்கின்றோம் என்று சொன்ன நாங்க தான் செய்தோம். அவங்களுக்கு கல்மலை பொழிந்தது நாங்கள் தான் என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி வலனபுலுவன்னக்கும் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்றுதான் சொல்லுகிறார். இப்ப இது அஃஆலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய செயல், அல்லாஹ்வே அதை செய்கின்றான். இப்ப இப்படி அல்லாஹ் செய்வதற்கு என்ன நோக்கம்? ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்றிக்கணுமே. இப்ப இந்த இயற்கையான இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஏன் நிகழ்த்துகின்றான்? இப்படி ஒரு திடீரென்று ஒரு ஒரு தாளமுக்கத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு ஒரு சூறாவளியை தோற்றுவித்து அதே மாதிரி அதாவது இவ்வளவு பெரும் அளவுல மழையை பொழிவித்து வெள்ளத்தை ஏற்படுத்தி நிலச்சரிவுகளை ஏற்படுத்தி இவ்வளவு உயிர் சேதங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தணும் ஏன்? ஏதோ ஒரு நியாயம் ஒன்று இருக்கணும் தானே, அதுக்கு காரணம் ஒன்று இருக்கும் தானே. இப்ப குர்ஆன் இதுக்கு என்ன நியாயம் சொல்கிறது? இங்க இமாம்கள் முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் இதுல சொல்கிறார்கள். நான் மிச்சம் விரிவாக இல்லாம சுருக்கமா சொல்றேன். முதலாவது இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு தஆலா படைத்திருப்பதுல ஒரு அழகான ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்ச தொழிற்பாட்டுல ஒரு பேலன்சிங் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய நிறைய வசனங்களை நாங்க பார்க்கலும் வஸ்ஸமா அரஃபஹா வ வதஅல் மீசான், வானத்தை உயர்த்தி வைத்து அதை ஒரு சமநிலையில் வைத்திருக்கின்றான் சொல்லி. அல்லாஹ் தத்கௌ ஃபில் மீசான், இந்த சமநிலைய நீங்க மீற வேண்டாம் என்று குர்ஆன் சொல்றது. அதே மாதிரி இந்த வானத்தை பிகைரி அமதின் தரவுனஹா, இதை உயர்த்தி வச்சிருக்கிறான். எப்படி என்றா உங்களுக்கு கண்ணால பார்க்க இயலாத தூண்கள் அதற்கு இருக்கின்றன சொல்லி. அப்ப அது காட்டுறா ஏதோ ஒரு பேலன்சிங் ஒன்று இருக்கிறது இந்த பிரபஞ்சத்திட இயங்கு தன்மைக்கு பின்னால அல்லாஹ் தஆலா ஒரு சமநிலையை வைத்திருக்கின்றான் என்று சொல்றது. இப்ப சாதாரணமா நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க என்றால் இந்த ஒவ்வொரு கோள்களுடைய அந்த அந்த அது ஓடுகின்ற வேகம், அதே மாதிரி அதனுடைய பருமன், இப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடையில ஒரு தொடர் கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த வேகமும் அந்த பருமன் இப்படி பல விஷயங்கள் சமநிலைப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் தான் இவற்றுக்கிடையில மோதல் இல்லாத இந்த ஓட்டம் இருக்கின்றது. இப்ப இந்த சமநிலையில ஒரு குளறுபடி வருகின்ற நேரத்தில் அந்த சமநிலையில குழப்பம் தோன்றுவது மனிதன் விடுகின்ற தவறுகளால் நடக்கின்றது என்று சொல்றதுதான் குர்ஆன் சொல்கின்ற விஷயம். மனிதன் செய்கின்ற தவறுகள், அதாவது லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் செய்கின்ற அது மனிதர்களே சம்பாதித்துக் கொண்டவை என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. மனிதன் செஞ்ச விஷயங்கள், மனிதன் செய்கின்ற விஷயங்களால் தான் இந்த ஃபஸாத் என்று சொல்றது குளறுபடிதான், சமச்சீரின்மை என்று சொல்றதுதான். இந்த சமச்சீரின்மை ஏன் தோன்றுகிறது? அல்லாஹ் எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமாக ஒரு பேலன்ஸான ஒரு சிஸ்டத்துல வச்சிருக்கிறான். அதுல ஒரு சமச்சீரின்மையை யாரு தோற்றுவிக்கிறான்? மனிதனுடைய செயற்பாடுகள்ல நடக்கின்ற தவறுகள். இது பாவம் என்று சொல்வதில்லை. நாங்க பாவம் என்று சொல்ற நேரத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாங்க விடுகின்ற தவறுகள், நாங்க தொழாமிக்கிறது, நோம்பிடிக்காமிக்கிறது, இன்னொரு நாங்க மதுபானம் அருந்துறது, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமா தவறு பாவம் என்று சொல்றது? வகுல்லன் அகதுனா பிதன்பிஹி என்று சொல்றதுல ஒவ்வொருத்தருடைய தன்பு என்று சொன்ன பாவம், பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் குற்றம் பிடிப்போம் என்று சொல்ற நேரத்துல பாவம் என்று சொல்றது இப்ப நான் சொன்ன இந்த வகையான விஷயங்கள் மட்டுமா? இல்ல. இப்ப இந்த வெள்ளப்பெருக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், நாங்க இயற்கையாகவே வெள்ளம் வந்தால் அதற்கான வடிகால் சிஸ்டம் இயற்கையாக இருக்கிறது என்பது, சதுப்பு நிலங்கள் அந்த 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 வெள்ளப்பெருக்கு அது பெருக்கு ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தானே அது. அதே மாதிரி இப்ப அந்த ஆறுகளுடைய ஓட்டம் தடையில்லாமல் இருக்கிறது, ஏரிகள அந்த நீர்த்தேக்கங்கள் தடையில்லாமல் இருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இப்ப இந்த விடயங்கள்ல மனிதனாக தவறு விடுகின்ற நேரத்தில் அங்க சமநிலை பாதிக்கப்படுகிறது தானே. இப்ப சில ஊர்கள்ல நாங்க அதாவது அந்த நீர் ஓடுறதுக்கே வழி இல்லாமல்
ஆறுகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன தானே. அப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது தவிர்க்க இயலாத ஒரு விஷயம். இப்ப நான் இந்த நிகழ்வுக்கு பிறகு நடந்த ஒரு டிஸ்கஷன் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், ஏன் வெள்ளப்பெருக்கு இவ்வளவு அதிகமாக வருகிறது, குறிப்பாக இந்த கொழும்பு, இந்த கம்பஹா போன்ற இந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு வருவதற்கான காரணங்கள்ல மிக முக்கியமான ஒன்று சதுப்பு நிலங்கள் இல்லாம போயிருக்கிறது. எத்தனையோ விகிதம், கிட்டத்தட்ட ஒரு 50 வீதத்துக்கு கிட்டிய சதுப்பு நிலங்கள் இப்ப சதுப்பு நிலங்களா இல்ல. அப்ப நீருடைய ஓட்டத்துக்கு தடை ஒன்று இருக்கிறது, ஒரு சுமூகமான ஓட்டத்துக்கு தடை ஒன்று இருக்கிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்ப மனிதனுடைய உற்பத்திகளால, இந்த அவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியால, அவனுடைய அந்த நுகர்வு கலாச்சாரத்தினால, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட இந்த கார்பன் உற்பத்தியினால வளிமண்டலம் பாதிக்கப்படுறது, அங்க அந்த புவியிட வெப்பநிலை அதிகரிக்கப்படுறது, இப்படி எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கிறது தானே. இதெல்லாம் மனிதனால் தோற்றுவிக்கப்படுகின்ற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளால் இந்த சமநிலை குளறுபடியாகிறதா இல்லையா? இந்த பேலன்ஸ்ல ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. இப்ப அதை சீர் செய்வதற்கு நடக்கின்ற ஒரு விஷயம் தான் உண்மையில என்ன, இந்த இயற்கை அனர்த்தங்கள். அப்ப அல்லாஹ்வே உண்மையில இந்த இயற்கை அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் அதனுடைய மீனிங் என்ன? உண்மையிலே இந்த பூமியினுடைய அதனுடைய பேலன்ஸை பேணுறதுதான் நோக்கம். அந்த பேலன்ஸ்ல ஒரு சமச்சீரின்மை தோன்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை ரீபிக்ஸ் பண்றான். அப்ப ரீபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு வேலை தான் உண்மையிலே அங்க நடக்கிறது. அதனோட உண்மையில என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த உலகத்துல உயிர் வாழ்வு, நீடித்த உயிர் வாழ்வு உத்தரவாதப்படுத்தப்படணும். மனிதன் உட்பட ஏனைய உயிர்கள் இந்த உலகத்திட வாழ்க்கை அது உத்தரவாதப்படுத்தப்படணும். அதற்கான ஒரு ஏற்பாடு தானே. அதை ஒழிய ஒரு நாளும் யாரையும் அழிக்கோணும் கொல்லோணும் என்று சொல்றதுவா நோக்கம்? அந்த நோக்கம் அல்ல உண்மையிலே. அப்ப அதுதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். அப்ப அந்த பேலன்ஸை பேணுறதற்கு தான் இந்த ஏற்பாடு அல்லாஹு தஆலா செய்யறான். அப்படி செய்வதனூடாக இந்த உலகத்திட உயிர் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. அப்ப அந்த பேலன்சிங்க செய்யற நேரத்தில் சில இழப்புகள் இருக்கின்றன, உயிரிழப்புகளும் நடக்கின்றன. அதனால் தானோ என்னவோ தான் அந்த இழப்புகளுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன அந்த பேலன்சிங்க செய்யற நேரத்தில் சில விஷயத்தை நாங்க விட்டு கொடுத்தாகணும். அப்ப சில ஷஹீதுகளை அல்லாஹ் எடுத்துக்கொள்றதுக்கும் நினைக்கிறான். அப்ப இயற்கை அனர்த்தத்தினூடாக பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து ஏன் கிடைத்தது என்றால் இதன் காரணமாகத்தான். இவங்க உயிரை விட வேண்டிய நிலைமை வருகிறது ஏன்? அடுத்த அந்த நீடித்த உயிர் வாழ்வு இந்த உலகத்தில் உத்தரவாதப்படுத்தப்படும் என்றதுக்காக. அதனால இவங்க ஷஹீதாக இருக்கிறார்கள். அப்ப இது அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு பேலன்சிங் இங்க செய்யறான் என்று சொல்றதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். இத நாங்க சயின்ஸோட சேர்த்து விளங்கினா இன்னும் அதனுடைய ஆழாகல நுணுக்கங்களை நாங்க புரிஞ்சுக்கலாம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் இந்த சோதனைகள் என்று சொல்றது உண்மையிலே இந்த நிகழ்வுகள் ஊடாக, இந்த நிகழ்வுகள் நாங்க சொன்னோம் இது சோதனை தானே. இந்த சோதனையின் ஊடாக அல்லாஹு தஆலா உண்மையிலே எங்களுக்கு எதை உணர்த்துகின்றான்? நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த மெசேஜ் தான் இது எங்களுக்கு ஒரு படிப்பினர் லெசன். இந்த லெசனை நாங்க லேர்ன் பண்றோமா இல்லையா என்று சொல்றது தான் முக்கியம். இப்ப இந்த சோசியல் மீடியாலையும் சரி, சோசியல் மீடியால நாங்க எல்லாரும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த அப்டேட்டுகள் இருக்கும். இப்ப இலங்கை பாராளுமன்றத்திலையும் சரி, இலங்கைக்குள்ளாலையும் சரி நடக்கின்ற டிஸ்கஷன்கள்ல இப்ப ஹாட் டாபிக் என்ன? இதுக்கு யார் காரணம்? நடந்த இந்த நிகழ்வு அது உரிய நேரத்தில் அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா இல்லையா? அது கொடுக்கப்பட்ட இல்ல படல்ல இல்ல அந்த எச்சரிக்கை வரல. அப்ப அந்த உரிய அந்த இடங்கள் அதற்குரிய கடமையை சரியா செஞ்சனவா இல்லையா? அப்ப இது ஒரு நிர்வாக கொலை என்றும் அப்படியும் அதை வியாக்கியானப்படுத்துற இப்படி ஒரு டிஸ்கஷன் போகிறது தானே. ஆனா இது இந்த தடவை மட்டுமுள்ள பிரச்சனையா? இது அரசியல் எல்லாத்துக்கும் அப்பால
இது இலங்கையோட ஹிஸ்டரியில எப்பவுமே இருக்கிற பிரச்சனை. இப்ப நாங்க சொன்ன மாதிரி இந்த வெள்ளப்பெருக்குகளுக்கு இந்த சதுப்பு நிலங்கள் இல்லாம போனது இப்படி 1000 காரணங்கள் இருக்கின்றனவே. மனித நுகர்வு கலாச்சாரம் இதுகள்ல வந்த பிரச்சனைக்கு இப்படி 1000 காரணங்கள் இருக்கின்றனவே. இப்ப இந்த விஷயத்திலிருந்து நாங்க படிப்பினை பெற்றிருக்கிறோமா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த இப்படியான இந்த சோதனைகளை சொல்லி போட்டு சொல்கின்றான், லஅல்லஹும் யர்ஜிஊன். சில இதை நாங்க ஏன் கொடுக்கிறோம் என்றா அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரணும் என்பதற்காக. இது நாங்க எங்கட பாவங்களை கலைந்து அல்லாஹ்வை நோக்கி மீளுதல் என்று சொல்றது ஒரு விஷயம். அதுல பாவங்கள் என்று சொல்றது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாவம் என்று சொல்றது அல்லாஹ்வோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க விடுகின்ற குறைபாடுகள் மட்டுமல்ல, இந்த பௌதீக உலகம் சார்ந்து நாங்க விடுகின்ற தவறுகளும் பாவங்கள் தான். அப்ப அந்த விஷயத்துல நாங்க ஏன் படிப்பினை பெறாமல் இருக்கின்றோம்? அப்ப சில ஊர்கள்ல தொடர்ந்து வருஷா வருஷம் வெள்ளம் வருகிறது, காரணம் என்னன்றும் தெரியும், ஆனால் படிப்பினை பெறாமலே தான் நாங்கள் இருக்கின்றோம் கடைசி வரையில். நிறைய ஊர்கள்ல அந்த நிலைமை இருக்கிற வருஷா வருஷம் அந்த வெள்ளமும் வாரதான், அவங்களும் ரிலீஃப் செய்யறதான். அது சில ஆக்களை பொறுத்தவரை ஒரு என்டர்டைன்மெண்டா மாறிட்டு, வருஷத்துக்கு 2 முழு ஊரும் சேர்ந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ற மாதிரி ஒரு நிலைமையா மாறி, அப்ப ஒரு படிப்பினை பெறாத ஒரு சமூகம் உண்டாக நாங்க மாறுறோம். சோதனை என்று சொல்றது உண்மையிலே நாங்க லெசன் லேர்ன் பண்றதுக்குரிய இடம். அதுக்குத்தான் அல்லாஹு தஆலா தாரன் லஅல்லஹும் யர்ஜிஊன். திரும்பி வரப்படாதா பழைய இடத்துக்கு ரீஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு லைஃப புதுசா தொடங்குங்க என்று சொல்றது. அந்த இடத்துக்கு வார் இல்லை. நாங்க ஒரு இடம் போயிட்டோம், போன இடத்திலே நின்று கொண்டு அங்கிருந்து அந்த பிரச்சனையை எந்த நாளும் எதிர்கொண்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஒரு அனர்த்தத்தை தந்து 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 யோசிங்க யோசிங்க என்று தான் சொல்றான். நாங்க யோசிக்காம இருக்கின்றோம். அப்ப உண்மையிலே இந்த சோதனை, இந்த அனர்த்தம் என்று சொல்றது நாங்க லெசன் லேர்ன் பண்றதுக்கான ஒரு விஷயம். அது ஒரு பனிஷ்மெண்ட் என்றதை தாண்டி எங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு, மீள ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு தர்றாரு. 2வது விஷயம். 3வது விஷயம் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு சொன்னா, 3வது இதுல இப்ப உண்மையில இந்த அனர்த்தங்கள், இந்த சோதனைகள் இவற்றுல அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதுல ஒரு தர்பியத்தையும் வச்சிருக்கிறான், இதுல ஒரு ட்ரைனிங்கையும் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல 2 முக்கியமான இந்த சோதனைகளை, இந்த அனர்த்தங்களை பத்தி பேசுற இடத்துல 2 முக்கியமான சொற்பிரயோகங்கள் வருகிறது. ஒன்று வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க சுபசோபனம் சொல்லுங்க சொல்லி. இன்னொரு இடத்துல வருகிறது லஅல்லஹும் யப்ரஊன் என்று சொல்லி. அதாவது இந்த நிகழ்வுகள் எங்களிடத்துல எதை ட்ரெயின் பண்ணணும்? பொறுமையை ட்ரெயின் பண்ணணும். இழப்புக்கள் என்று சொல்றது எங்களுக்கு ஒரு இழப்பு வார நேரத்தில் நாங்க இழந்து போற முதலாவது விஷயம் என்ன? பொறுமைதான். அதைத்தான் நாங்க இழந்து போறோம். பொறுமையை இழந்து போற நேரத்தில் தான் நாங்க மனதளவுலையும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டோம். இப்ப இந்த மாதிரியான அனர்த்தங்களுக்கு பின்னால நிறைய ஆக்களுக்கு இந்த உளவள துணை ஆலோசனைகள் தேவைன்னு சொல்லுவார்களே, அப்படியான ஒரு பெரிய முயற்சி ஒன்று நடக்கிறது. நிறைய பேர் உண்மையில அதுல மைண்ட் பெரிய அளவுக்கு அப்செட் ஆகி இருப்பார்கள். அப்ப அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பொறுமை என்று சொல்றது. அப்ப குர்ஆன் சொல்கிறது என்னண்டா, உங்களுக்கு இந்த பொறுமையை ட்ரெயின் பண்றது என்று சொல்றது இதுல மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப இந்த சோதனைகள் பத்தி பேசுகின்ற எல்லா இடங்கள்லையும் கடைசியாக இந்த பொறுமையை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. அப்ப இது இந்த தர்பியத் இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்து இன்னொரு விஷயம் குர்ஆன்ல சொன்ன இந்த யப்ரஊன் என்று சொல்றது. பரஅ என்று சொல்றதனுடைய கருத்து உண்மையிலே நாங்க எந்த அளவு தூரம் இந்த கெஞ்சி பணிந்து அந்த இறைஞ்சி கேட்கிற ஒரு இடத்துக்கு வாரும், கெஞ்சி கேட்கிற ஒரு இடத்துக்கு வாரும், பணிந்து போற ஒரு இடத்துக்கு வாரும்.
இப்ப நாங்க நான் தான் எல்லாம் என்று அந்த இருமாப்பு கொள்ளுகின்ற அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி வரணும் என்று சொல்றது. அது அது அந்த அந்த ட்ரைனிங் எங்களுக்கு தாரதுதான் உண்மையிலே இது. இது இது மூன்றாவது விஷயம். நாலாவது நோக்கம் இதுல என்னண்டா, அதாவது நாங்க சொல்றோம் இந்த கொரோனா வந்த நேரத்தில் ஒரு ஒரு பிலோசபர் தெரிகிறார், மொரோக்கோவை சேர்ந்த ஒரு பிலோசபர் முகமது துல்லாபி என்று சொல்லி. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்று சொன்னார். என்னண்டா, இந்த அனர்த்தங்கள் தொற்று நோய்கள் உலக வரலாற்றில் நிறைய சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி இருக்கின்றன. புதிய ஒரு தலைமுறை தோற்றம் பெறுவதற்கு அவை காரணமாக இருந்திருக்கின்றன என்று உலக வரலாற்றில் நாங்கள் காணுகின்ற ஒரு அடிப்படையான உண்மை. குர்ஆனும் அந்த உண்மையை சொல்கிறது. இந்த அனர்த்தங்கள் எங்களுக்கு ஏன் வருகின்றன என்று சொல்கின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறை மாறி நாங்க புதிதாக சிந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு இன்னொரு ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஒன்று நடக்கிறது. அப்படி ஒரு தல மாற்றம் ஒன்றுக்கான ஒரு காரணமாக அமைவதுதான் இந்த அனர்த்தங்கள் என்று சொல்றது. அப்ப நாங்க இந்த வரலாறு எடுத்து பார்க்கிற நேரத்தில், முன்னைய சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறு எடுத்து பார்க்கிற நேரத்தில், ஒரு சமூகம் அழிந்து போனதற்கு பிறகு அடுத்து வந்தது நல்லாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால தான் குர்ஆன் சொல்றது ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. ஏன் இந்த சோதனை வருகிறது என்றால், அடுத்து சிறந்த செயற்பாட்டை நோக்கி நாங்க போகணும் என்று சொல்றது. அப்ப இந்த சோதனை எங்களை மனித சமூகமாக நாங்க ஒரு இருக்கின்ற நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் என்றதுக்குத்தான் எங்களுக்கு அது சோதனை வருகிறது. இந்த அனர்த்தங்கள் வருகின்றன. அப்ப இந்த முழு மனித சமூகத்திலேயும் ஒரு பேரடைம் ஷிஃப்டுக்கான ஒன்றுதான் இது. அப்ப இந்த நோக்கங்கள் எல்லாம் வச்சு பார்க்கறதுல நாங்க புரிஞ்சு கொள்கின்ற விஷயம் என்ன, இது எந்த அளவு தூரம் எங்களுக்கு இது தீங்கான ஒன்று அல்ல, எங்களுக்கு நன்மையானதுதான், நீண்ட கால நன்மையான ஒரு விஷயம் தான் என்று சொல்றதை தான் நாங்க புரிஞ்சு கொள்றோம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். இன்னைக்கு நல்ல நேரம் போகுதுன்னா, ஹை இந்த தலைப்புல 2வது பகுதி அதை நான் கட்டாயம் சொல்லணும். என்னண்டா, எங்களுக்கு என்ன கடமை இங்க ஒரு விஷயத்தை நான் மிச்ச அழுத்தமாக சொல்லணும். குர்ஆன்ல இந்த நஃபீர் என்ற ஒரு சொற்பிரயோகம் ஒன்று இருக்கிறது. இப்ப அதாவது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு இடர் காலத்தில், ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, முக்கியமான ஒரு தேவை, அப்படியான ஒரு சூழல்ல முழு சமூகத்தினுடைய அந்த ஆற்றல்களையும் முயற்சிகளையும் ஒன்று குவிக்கிறதற்கான ஒரு அறைகூவல் என்று சொல்ற ஒரு விஷயத்துக்கு தான் குர்ஆன்ல இந்த நஃபீர் என்ற அந்த சொற்பிரயோகம் இஸ்லாமிய பரிபாஷைக்குள்ளால பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், இந்த அறிவு தேடல் பணிக்கு ஃபலௌலா நஃபர மின் குல்லி உம்மா என்று சொல்லி என்று வந்தது. அதே மாதிரி இப்ப இந்த ஆயுத போராட்டத்தின் போது ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜமீஅன் என்று சொல்லி வந்தது. நீங்க சின்ன சின்ன குழுக்களாக அல்லது எல்லாரும் ஒரே அணியாக நீங்க போங்க. அப்ப இந்த நஃபீர் என்று சொல்றது உண்மையிலே ஒரு பெரிய வேலை திட்டத்துக்காக எல்லாருடைய முயற்சிகளையும் ஒன்று குவிக்கின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க நஃபீர் என்று சொல்றது. இப்ப இலங்கையில நடந்த இந்த நிகழ்வு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இலங்கை வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய அனர்த்தங்கள் ஒன்று இது. சுனாமியை விடவும் இந்த அனர்த்தத்தினுடைய பாதிப்பு பெரிது. இப்ப அதாவது நான் இன்றைக்கு ஒருத்தரோட பேசிட்டு இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் என்னண்டா, ஒரு அன்னளவான தகவல் தான் அதாவது லாஸ்ட் அண்ட் டேமேஜ் அதை எஸ்டிமேட் பண்ணதுல அன்னளவாக $70 பில்லியன் இருக்கலாம் என்று சொல்லி அன்னளவாக இது பண்ணி, இப்ப அது IMF வேர்ல்ட் பேங்க் இந்தாக்கள் ஒரு இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார்கள் எக்ஸாக்டான ஃபிகர் என்னன்னு சொல்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப $70 பில்லியன் இதுட நஷ்டம் என்று சொன்னா, அதுக்கு முந்தி இலங்கையில் அந்த அளவுக்கான ஒரு நஷ்டம் இதுல வந்திருக்கிறான்னு சொன்னா, இல்லைன்னா இது முழு இலங்கையும் தழுவின ஒரு நஷ்டம்.
அப்படியான ஒரு சேதம். உயிர் சேதங்கள் ஒப்பீட்டு ரீதியில சுனாமியோட வச்சு பார்க்கறதுல மிச்சம் குறைவுதான். அது 35,000 பேர் உயிர் இழந்தார்கள். ஆனா உடைமைகளோட சேதம் இதுல அதை விட பல மடங்கு அதிகம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் எங்கட பணி என்னவாக இருக்க வேண்டும்? இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அல்லையா? பெரிய பிரச்சனை அல்லையா? நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் எங்கட முயற்சி உண்மையிலே அது எல்லா சமூகங்களையும் எல்லாரையுமே இந்த மிஷனுக்கு நாங்க ஒன்று குவிக்கின்றதாகத்தான் எங்கட முயற்சி அமையும். அப்படி ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது என்று சொல்றதைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பினேன். அந்த வகையில இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தின எத்தனையோ அமைப்புகள் இங்கு இருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனையோ அமைப்புகள் இங்கு இருக்கின்றன. இந்த எல்லா அமைப்புகளும் ஏதோ ஒரு வகையில ஒன்று சேர்ந்து இதற்கு நாங்க என்ன செய்யலும், இந்த நாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் என்ற வகையில நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்ற ஒரு தீர்மானத்தை கட்டாயம் எடுக்கணும் நான் நினைக்கிறேன். அது இந்த சந்தர்ப்பத்துக்குரிய வாஜிபுல் வக்த், இந்த சந்தர்ப்பத்துக்குரிய கடமை வாஜிப் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப அந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் கூடுதலான கவனம் செலுத்தணும். இதுல நாங்க பைனான்சியலி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல நிறைய எங்களுக்கு பவுண்டரிஸ் இருக்கிறது, வரையறைகள் இருக்கின்றன. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது சொன்னால், இந்த விடயம் சம்பந்தமான அறிவூட்டல், இந்த நாட்டு மக்களுக்கு அது சம்பந்தமான அறிவூட்டல் இது கண்டிப்பாக நடக்கும். இங்க இருக்கின்ற எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன, அந்த நிறுவனங்களுக்கு அந்த எக்ஸாக்டான அந்த செய்தி போகணும். அதே மாதிரி இங்க எத்தனையோ தீவான்கள் நடக்கின்றன, அவற்றில் நாங்க எங்கட அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கலும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் யாரோ ஒரு ஸ்பான்சர் கீழே தான் நிக்கிறீங்க. அந்த ஸ்பான்சருக்கு உங்களுக்கு அந்த தகவலை சொல்ல முடியுமே. உங்களை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இதை எடுகேட் பண்ணலாமே. எத்தனையோ வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப இந்த பணி எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைச்சேன். கடைசியா முடிக்கிறதுக்கு முந்தி ஆசாத், நீங்க டீயை கொடுங்க, பிரச்சனை இல்லை. கடைசியா முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயத்துக்கு நாங்க பைனான்சியலி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வகையில தாராளமாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம் பைனான்சியலி. இப்ப அந்த நாங்க எல்லாரும் ஒரு அமைப்பாக மாறணும் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த குர்ஆனே சொல்றது ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜமீஅன் என்றுதான். நீங்க சின்ன சின்ன குழுக்களாகவும் செய்யுங்க, ஒன்றாகவும் செய்யுங்க. ஆனா எங்கட மிஷன் ஒன்றாக இருக்கணும், அதுதான் முக்கியம். எங்கட மிஷன் ஒன்றாக இருக்கணும். பைனான்சியலும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வகையில செய்யறதுக்கான 1000 வழிகள் இருக்கிறது. எம்பசி ஊடாக கூட செய்வதற்கான ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்கிறது. அப்படி நாங்க செய்யலாம். இதுல நாங்க எங்கட ஜக்காத்தை பயன்படுத்தலுமா? இதுக்கு தாராளமாக பயன்படுத்த முடியும். இங்க குவைட்ல இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஸ்காலர் முஸ்அத் சபரி, உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நிறுவனத்தோடும் சம்பந்தப்பட்டவர். கொரோனா சந்தர்ப்பத்தில் அவரோட ஒரு அழகான ஒரு ஃபத்வா வந்தது இந்த ஜக்காத் சம்பந்தமாக. அவர் அதுல சொன்னார் என்னண்டா, கொரோனாவுக்கு நீங்க உங்களோட ஜக்காத்தை பயன்படுத்துங்க, அதுல முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் அந்த ஜக்காத்தை நீங்க கொடுக்கலாம் அப்படி சொல்லி. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஷரியத்துல அனுமதி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அதற்கு உதாரணம் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆதாரபூர்வமாக அவருடைய ஃபத்வால அவர் நிரூபிச்சு காட்டினார். அப்ப அந்த வகையில் நீங்க தாராளமாக உங்களோட ஜக்காத்தை கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனா ஜக்காத்தை கொடுத்து போட்டுட்டு நின்று கொள்ளவான். இன்ன ஃபில் மாலி ஹக்குன் சிவ ஜக்காத், ஜக்காத்தை தவிர உங்களோட செல்வத்துல இன்னும் நிறைய கடமைகள் இருக்கின்றன. ஏனென்றா ஒரு ஜக்காத்தால மட்டும் இந்த பிரச்சனையை எங்களுக்கு தீக்கலுமா? நான் சொன்னேன் லாஸ்ட் அளவு அன்னளவாக அதை ஜக்காத்தால மட்டும் எங்களுக்கு தீர்க்கலுமா? கண்டிப்பாக இல்ல. என்ன பிரச்சனை அதை விட பெரியது. அப்ப அந்த வகையில எங்கட கடமை அதை விட பெரியது. அப்ப அந்த வகையில உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த எங்கட பொறுப்பினுடைய கனதியைத்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைச்சேன். இந்த விஷயத்தின் அடிப்படையில நாங்க எல்லாரும் செயற்படணும் சொல்லி கேட்டு விடைபெறுகின்றேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.